எனக்கு அன்பான நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கீழ்ப்படிதல். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இந்த வசனம் நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறத கேட்ட உடனேயே நமக்கு ஆதாம் உடைய ஞாபகமும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஞாபகமும் வருது. ஆனால் இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாருங்கள். நம்ம குடும்பத்தில் நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ, நம்ம குடும்பத்திலையோ, நம்ம சமூகத்திலையோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ நம்ம ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பொய் சொல்லக்கூடாது, அது நமக்கு நல்லாவே தெரியும். பொய் சொல்கிறது பாவம். ஆனால் நம்ம எதுக்கெடுத்தாலும் ஒரு பொய் சொல்லிக்கிட்டு, ஒரு விளையாட்டுக்கு ஒரு பொய், எதையாவது மறைக்கிறதுக்கு இப்படி நம்ம பொய் சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்களும் அதையே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ பொய் சொல்கிற பாவத்தை நம்ம செய்து நம்ம பாவியாகிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம பாவியாக்குறோம். இதுக்கு காரணம் என்ன? கடவுளுடைய கட்டளையாகி அந்த பொய் சொல்லாதிருப்பாயாகங்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். அப்போ நம்ம கீழ்ப்படியாமை நம்மளை மட்டும் பாவியாக்கலை, நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்களையும் பாவிகளாக மாற்றுகிறது. இது நம்ம ஒரு பொய்யே சொல்லாமல் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்க. பொய் சொல்லாமல் எதுக்கு நல்ல உண்மையே பேசி எந்த காரணத்தை கொண்டும் அந்த பொய்க்கு இடம் கொடுக்காமல் நம்ம வாழும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மேலேயும் விழும். அவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா, பொய்யே சொல்ல மாட்டேக்காங்களே, சரி அப்போ நம்மளும் அதே மாதிரி இருப்போம் அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்க மனசில் படும். அப்போ நம்ம இந்த கட்டளைக்கு பொய் சொல்லாதிருப்பாயாகங்கிற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம நீதிமானாக ஆக்கப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றிலும் உள்ளவங்களும் நல்லவங்களாக மாறுறாங்க. அப்போது நம்ம நல்ல விஷயங்களுக்கு கடவுள் சொன்ன ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது நம்ம மட்டும் இல்லை, நம்மை சார்ந்தவர்களும் நம்ம குடும்பத்தினரும் நம்ம நண்பர்களும் நம்மளால் நீதிமான்களை ஆக்கப்படுகிறார்கள். அப்போ இதை கருத்தில் கொண்டு நம்ம செயல்படணும். நம்ம மட்டும் மாறினா பத்தாது, நம்மளை சார்ந்தவர்களையும் நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றுவோம். முயற்சிப்போம், முன்னேறுவோம், ஜெயிப்போம். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ.